கோல்டு ஃபைனான்ஸ் பான் புரோக்கிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அட்மின், சூப்பர் அட்மின், ஸ்டாஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனூஸ் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு என்ன மெனூஸ் தேவையோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் உள்ள போட்டுக்கலாம். இப்போதைக்கு டெமோ வந்து கோல்டு ஃபினான்ஸ் டாட் இன்ஃபோசில் டாட் இன் அட்மின் போட்டு நான் உள்ளே போகிறேங்க. உள்ளே போனதும் நமக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து இன்னைக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிப்ட்ஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், ரீப்ளேஜ் வந்து எத்தனை பேருக்கு போட்டிருக்கோம், இதில் இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம செட் பண்ணியிருக்கனால இன்னைக்கு டியூ எத்தனை பேருக்கு வந்திருக்கு, இன்னைக்கு கலெக்ஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல காமிச்சிடும். அது போக இன்னைக்கான கோல்டு ரேட் என்ன, சென்னையில் எவ்வளோ, மும்பையில் எவ்வளோ. ஸோ இதை நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம போயிட்டு அந்த கோல்டு ரேட்டை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சுக்கலாம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம இன்ஃபோசல் கோல்டு ஃபினான்ஸில் இருக்கும். இதே எஸ்பி பேங்கர்ஸ் அடுத்த ஃபினான்ஸில் போய் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஃபினான்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்பி பேங்கர்ஸ்க்கு நமக்கு மாறிக்கும். இப்போ இன்ஃபோசல் கோல்டு ஃபினான்ஸ்க்கு நான் போயிடுறேன். இன்ஃபோசல் கோல்டு ஃபினான்ஸில் டெய்லி மார்னிங் நம்ம வந்து இந்த ரேட்டை நம்ம அப்டேட் பண்ணணும். இன்னைக்கு கோல்டுனுடைய ரேட் என்ன. ஸோ இன்னைக்கு வந்து 4200, இப்போ 4300 மாறிடுச்சு அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் மாஸ்டர்ல கோல்டு டைப் என்னென்னலாம் இருக்கு, ஜெயின், பேங்கிள், ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏரியாஸ், நமக்கு புரோக்கர்ஸ் யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்கீம், ரொம்ப முக்கியமானது ஸ்கீம். ஸோ ஸ்கீமினுடைய பேர் என்ன. ஸோ ஸ்கீம் 3ன்னு போடுற எக்ஸாம்பிளுக்கு ஸ்கீம் 3னுடைய இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ, 2வா 2.5வா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த 2.5 ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து பர் கிராமுக்கு 4300 ரூபா. நீங்க இந்த ஸ்கீம் படி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த கிராம் வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ 80%, 85% அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் வைஸ் நம்ம கொடுத்தா தான் நாளைக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கீம் படி நமக்கு அந்த விஷயங்கள் வந்துடும். நெக்ஸ்ட் ரெடக்ஷன் இன் கிராம். இப்போ 916 ஹால்மார்க்னா பெருசாக யாருமே வந்து கிராம் வெயிட்ல குறைக்க மாட்டாங்க. ஸோ அது 0 போட்டுக்கலாம். இஃப் ஆர்டினரி வந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்ட் குறைக்கிறது, நான் வந்து ஒரு 10% போடுறேங்க. அதாவது 10 கிராம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 9 கிராமுக்கு மட்டும்தான் வந்து லோன் வேல்யூ கால்குலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் 0 பண்ணிக்கலாம். வேலிடிட்டி எத்தனை மாதம் வேலிடிட்டி, 12 மாதம். அல்லது அதுக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் வேலிடிட்டிக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரணுமா இல்லை ஆக்ஷனாக நீங்கள் அப்படியே விட்டுலாம். கால்குலேஷன் வந்து 1 மந்த் ஒன்ஸா 3 மந்த்ஸ் ஒன்ஸா அப்படிங்கிறது போடுறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம லோன் போடும் போதே ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு கொடுக்குறோமா, எஸ் ஆர் நோ. ப்ரீ க்ளோசிங் பண்ணும்போது ஏதாவது பர்சன்டேஜ் சார்ஜஸ் போடுறோமா, இல்லைன்னா விட்டுடலாம். ப்ராசஸிங் சார்ஜ் போடுறோமா, ஆமாம் ஒரு 1% போடுறோம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீமை வந்து நீங்கள் செட் பண்ணிடணும். ஸ்கீம் செட் பண்ணதுக்கப்புறம் பிளட்ஜ் என்ட்ரியில் கிரியேட். இதில் வந்து ஸ்கீம் 3, 1, 2 நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணோமோ நமக்கு எல்லா ஸ்கீமும் வந்துருச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம் 1 கொடுத்து உள்ள போகிறேங்க. ஸ்கீம் 1ல அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க்கு, மொபைல் நம்பர், ஹவுஸ் ஃபோன் நம்பர், ஏரியா, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கார்டோட டீடைல்ஸ், கார்டு நம்பர், அதாவது லோன் நம்பர் வந்து 4, இன்னைக்கு கோல்டு ரேட் 4300, அப்போ 85% இருந்தது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து லோன் வேல்யூ வந்து 3650. இல்லை எனக்கு இவ்வளோ வேண்டாம் 3500 கொடுத்தா போதும்னு நீங்கள் அடுத்த டைம் ஆஃப் கார்டு மேக்கிங்கில் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இப்போ 5 டைப் ஆஃப் ஜுவல்லரி வந்து அட் அ டைம்ல ஒரு கஸ்டமருக்கு நம்மளால வைக்க முடியும். ஸோ என்னென்ன வைக்கிறாங்க, ஸ்டட் ஸ்டோன் வைக்கிறாங்க, எத்தனை வைக்கிறாங்க, 2 வைக்கிறாங்க, அது ஹால்மார்க், ஆமாம் 10%. அதில் வந்து ஸ்டோன் இருக்கா, இருக்கு, எவ்வளோ இருக்கு, 2%. நெக்ஸ்ட் வேற என்ன வைக்கிறாங்க, செயின் வைக்கிறாங்க. செயினில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வைக்கிறாங்க, 1 வைக்கிறாங்க, அது ஹால்மார்க்கா இல்லை ஆர்டினரியில் 10 கிராம். அப்போ 10 கிராம்ங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக 9 நமக்கு குறைஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேற என்ன வைக்கிறாங்க, காப்பு வைக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ வைக்கிறாங்க, ஒரு நம்பர் வைக்கிறாங்க, அது ஹால்மார்க், ஆமாம் 10 கிராம். ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து நெட் வெயிட் வந்து 26.1 கிராம். அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,12,230 ரூபாய். ஸோ நமக்கு ஸ்கீம் படி நம்மளுடைய லோன் வேல்யூ வந்து 91350. 1% நமக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜுங்கிறனால 920. ப்ராசஸிங் சார்ஜஸ் இவ்வளோ வேண்டாம்னா யூ கேன் ஆல்டர் இட், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பூஸ்டப் இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க விரும்புறீங்க, இன்னொரு 150 ரூபா சேர்த்து நம்ம ரவுண்டாக கொடுத்துடலாம் அப்படின்னா நீங்கள் பூஸ்டப் போட்டுக்கலாம். அல்லது கழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பூஸ்டப்ல மைனஸ்ல நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ரீ இன்ட்ரெஸ்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து மாதமே வாங்குறோம் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடிகிற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சிருக்கிறோம். அஸ்பர் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ கிவன் அமௌண்ட் 2% இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் நம்ம இவ்வளோ வட்டி வாங்க போகிறோம். இது மாதமோ அல்லது தவணை தேதி முடியும் போதோ அவங்க எப்போ வர்றாங்களோ அதுக்கான கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி வைஸ் கூட நம்ம வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சுங்க.
ஒரு சிலர் கோல்டு ஃபைனான்ஸ்லயே இஎம்ஐ பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கடைசி 4 டேப். மத்தவங்களுக்கு இது தேவையில்ல. ஸோ இஎம்ஐ பண்றாங்கன்னா எத்தன மாசம்? 12 மாசம் அப்படின்னு போட்டாங்கன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அது மாறிக்கும். நீங்க இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் டைப்க்கு பதிலா இஎம்ஐன்னு மாத்திரணும். ஸோ இப்படி இஎம்ஐ பண்றவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோட்டோ. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் வந்து வெப்கேம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது கார்டு அதாவது ஜுவல்லரி இருக்கு இல்லைங்களா? ஜுவல்லரிய நம்ம கார்டு மேல வச்சு அத ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். 2யும் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபினிஷ் குடுத்தோம்னா, அவ்வளோதான் நம்மளுடைய கோல்டு ஃபைனான்ஸ் வந்து நமக்கு சேவ் ஆயிருச்சு. ஓகே. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெசிப்ட் போட வருவாங்க. அந்த கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும். என்ன நீங்க பண்ணணும்னாலும் நீங்க போ வேண்டிய ஒரே டேப் வந்து சர்ச். சர்ச்ல போயிட்டு நீங்க லோன் நம்பர், பேரு, பார்ட்டி மொபைல் நம்பர் அந்த மாரி நீங்க எது குடுத்தீங்கனாலும் நமக்கு ஃபில்டர் ஆயி வரும். நீங்க ஆக்டிவா, ஆக்ஷன் லிஸ்ட் நீங்க எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு எல்லா டேட்டாவும் பார்க்கணும்னா, நீங்க ஆல் கம்பெனி செலக்ட் பண்ணி, நம்மளுடைய கம்பெனி பேர் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி உள்ள போனீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் நம்ம லோன் என்ட்ரி பண்ண எல்லா அக்கவுண்டுமே நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருது வித் ஃபோட்டோவோட. இப்ப நம்ம போட்டது வந்து செல்வா அக்கவுண்ட். ஸோ இதுல வந்து நம்ம ரெசிப்ட் போடணும்னா ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். டாக்குமெண்ட்ல ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த செகண்ட் பட்டன். செட்டில்மென்ட், ஃபுல் செட்டில்மென்ட் அதாவது ஆக்ஷன் 2மே வந்து நீங்க இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து வைஃபை சிம்பல் வந்து நமக்கு ஃபுல் வியூ. அந்த கஸ்டமருடைய கம்ப்ளீட் டேட்டாவ நம்ம பார்க்கறக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து கஸ்டமரோட இமேஜ் ஆவும். செகண்ட் இமேஜ் வந்து நமக்கு ஜுவல்லரியோட இமேஜ் ஆவும் நமக்கு வந்து சேரும். அப்படியே கீழ வந்தீங்கன்னா ஸ்கீம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போட்டுருக்காங்க. அந்த ஸ்கீம்னுடைய டேட்டா என்ன? ஸோ இது அந்த ஸ்கீம்ல என்ன வேணாலும் நடக்கும். அதே மாரி இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் படி 12 மாசம், 12 மாசத்துக்கு இவங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஒரு சார்ட் மாரி அது பிரிப்பேர் ஆயிரும். இன் கேஸ் ப்ரீ குளோஸ் பண்ணாங்கனாலும் அந்த டேட் வரைக்கும் இந்த சார்ட் முடிஞ்சுக்கும். பட் நமக்கு வந்து இது ஒரு கால்குலேஷன்க்காக இத வந்து கொண்டு வந்துருவோம். அடுத்து வந்து இவங்க என்னென்ன அம்யூனிட்டீஸ் வச்சிருக்காங்க. அந்த அம்யூனிட்டீஸ் வந்து நமக்கு பிரிச்சு காமிச்சிருது கீழ. ஸோ இவங்களுக்கு நம்ம கால் ஹிஸ்டரி, இவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்றது, இந்த ஜுவல்லரி எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ இந்த மாரி எல்லாமே நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்றேன், நான் இப்போ வந்து ஒரு ரெசிப்ட் மேக் பண்றேன். ஸோ ரெசிப்ட் பட்டன் இதுதான். நீங்க இந்த அக்கவுண்ட்ட டெலீட் பண்ணணும்னாலும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட்ல ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல தான் நம்ம லோன் போட்டனால நமக்கு எதுவும் வரல. இஃப் இன் கேஸ் வந்து இப்போ ஒரு 1 மந்த் ஆயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு 1 மந்த் இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ நம்ம என்ன பண்றோம், இத சேவ் பண்ணிருவோம் 1 மந்த் இன்ட்ரெஸ்ட் போட்டு. சேவ் பண்ணது நமக்கு வந்து ரெசிப்ட் காப்பி வந்துரும். நம்ம பிளட்ஜ் போடும்போது நமக்கு வந்து ரெசிப்ட் காப்பி வந்துரும். அதுல வந்து வித் கஸ்டமர் ஃபோட்டோ, ஜுவல் ஃபோட்டோவோட உங்களுக்கு ஒரு காப்பி, கஸ்டமருக்கு ஒரு காப்பி வந்துரும். அதே மாரி உங்களுக்கு வந்து ரெசிப்ட்க்கும் உங்களுக்கு வந்து பில் வந்துரும். ஸோ இந்த மாரி நீங்க போட்டதும் இப்ப இதுல பாருங்க 2 வந்து ரெட் கலர்ல இருக்கு. இப்ப வந்து ஒண்ணு ஒயிட் ஆயிருச்சு. ஒயிட்னா வந்து பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரெட்ங்கிறது வந்து டைம் தாண்டி அவங்க இன்னும் பே பண்ணாம இருக்காங்கன்னு அர்த்தம். கிரீனுக்கெல்லாம் வந்து இன்னும் டைம் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ இந்த மாரி நீங்க அவங்க பே பண்ற அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம். இஃப் இன் கேஸ் பார்ட் அமௌண்ட் பே பண்றாங்க. ஒரு 1000 மட்டும் பே பண்றாங்க. அப்ப அத எப்படி வைக்கும் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 1800 பே பண்ணணும். பட் அவங்க 1000 மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. இப்ப அத பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு 10த் ரெசிப்ட் நம்பர்ல 2ண்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட்ல 1827 கட்டணும். பட் அவங்க 1000 தான் கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து 827. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி கீழ போயிரும். ஸோ இந்த மாரி ஒரு வகை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாள் கணக்குல இன்ட்ரெஸ்ட் எத்தன நாள் ஆயிருக்கோ அந்த நாளுக்கு ஏத்த மாரி நம்ம இதாயிக்கும். ஏன்னா கோல்ட் ஃபைனான்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு மாரி பண்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பெண்டிங் லிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கு. 2 மந்த்துக்கு மேல பெண்டிங் இருக்காங்க, 3 மந்த்துக்கு மேல பெண்டிங் இருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ரிப்போர்ட்ஸ்ல இவ்ளோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ நீங்க ரிப்போர்ட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, லோன் கிராசிங் ஜுவல் ரேட். அப்ப இன்னைக்கு ஜுவல் ரேட் வந்து நமக்கு ரூ. 4,300 விக்கிது. பட் நம்ம ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆ இந்த ஜுவல்லரி அதாவது ரூ. 5,000 விக்கும்போது நம்ம அதிகபட்சமான லோன் குடுத்துருப்போம். ஸோ அப்ப வந்து இன்னைக்கு சடனா நமக்கு குறையும்போது, எந்தெந்த கஸ்டமர்ஸோட லோன் வேல்யூ இன்னைக்கு கோல்ட் ரேட்டோட அதிகமா இருக்கு. அந்த ரிப்போர்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா நம்ம வச்சிருக்கோம். செகண்ட் ஆல் பிளட்ஜ். ஸோ இருக்கிற எல்லா அக்கவுண்ட்டையும் உங்களுக்கு காமிக்கும். அதுல ஆக்டிவ் தனியா வேணுமா, குளோஸ்டு தனியா வேணுமா, ஆக்ஷன் தனியா வேணுமா நீங்க பிரிச்சு பார்த்துக்கலாம். நீட் டூ ஆக்ஷன். ஸோ எந்தெந்த அக்கவுண்ட் வந்து நம்ம ஆக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது டேட் கிராஸ் ஆன அக்கவுண்ட்ஸ் வந்து எது எது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிரும். பார்ட்டி சம்மரி, பில் ரிப்போர்ட் அதாவது நம்ம எந்தெந்த அக்கவுண்ட்க்கு நம்ம பில் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட் என்ன பில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம இன்கேஸ் டேட் மாத்தணும்னா நம்ம டேட் மாத்தி செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நீங்க எக்ஸலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரிப்போர்ட்லயும் ஈச் அண்ட் எவ்ரி ரிப்போர்ட்லயும் சிஎஸ்வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எக்ஸலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்ட் பேமெண்ட் பில் ரிப்போர்ட் அதாவது பிரின்சிபல் பார்ட் மட்டும் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பில் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரிப்போர்ட். நமக்கு இது எவ்வளோ அம்யூனிட்டீஸ் வந்து மொத்தமா நமக்கு நெட் வெயிட் வந்து கிராம்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ 73.6 கிராம்ஸ் வந்து நமக்கு இப்போ இருக்கு. அதுல வந்து நம்ம பேங்க் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோங்க. நீங்க வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் பேர்ல பேங்க்ல லோன் வாங்குவீங்க இல்லையா? அந்த பேங்க்ல வச்சு எந்தெந்த அக்கௌண்ட் எந்தெந்த பேங்க்ல நம்ம லோன் வாங்கியிருக்கோம். நம்ம டெபாசிட் ஏதாவது வாங்கி பண்றோமா? வவுச்சர் அதாவது செலவு கணக்கு எல்லாம் ஏத்துறதுக்கு வவுச்சர் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ட்ரிலேயே நம்ம மேலேயே குடுத்துருக்கோம். வவுச்சர்ல வந்து பேமெண்ட் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் வந்து நமக்கு மேலேயே நம்ம குடுத்துருக்கோம். ஆக்ஷன் பண்ணக்கூடியது, பேட் டெப்ட் லிஸ்ட் அதாவது மோசமான கஸ்டமர் லிஸ்ட் அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து மேல போட்டுக்கலாம். மறுபடியும் ரிப்போர்ட்டுக்கு வரேன். ஸோ ரிப்போர்ட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்தோம்.
ஸ்மார்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்ல ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் நம்ம எவ்வளோ லோன் வெளிய குடுத்துருக்கோம், எவ்வளோ பிரின்சிபல் வந்திருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ரிப்போர்ட்டுக்கு வந்து நம்ம என்னன்னா மெயின் வந்து கிராஃபிக்கலாவும் நீங்க அத பார்த்துக்க முடியும். இப்ப நீங்க இப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஒரு மாசம் அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க இந்த மாரி பிரின்சிபல் குடுத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு தனியா வரும். இன்ட்ரெஸ்ட் அன்டிக் பண்ணிட்டு பிரின்சிபல் குடுத்தீங்கன்னா, பிரின்சிபல் மட்டும் நமக்கு ஒவ்வொரு மாசமும் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். நம்ம லோன் அமௌண்ட் எவ்வளோ குடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாசம். ஸோ இந்த மாரி நமக்கு மந்த் வைஸ் வந்து ரொம்ப நம்மளால ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இந்த பிளட்ஜ் அதாவது ஸ்மார்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாகின் ஹிஸ்டரி, பிளட்ஜ் வைஸ் அம்யூனிட்டீஸ். ஒவ்வொரு பிளட்ஜ்லயும் எவ்வளோ அம்யூனிட்டீஸ் நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இதுல காமிச்சிரும். அப்புறம் பேலன்ஸ். ஸோ பிரின்சிபல் பேலன்ஸ் தனியா, இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் தனியா காமிச்சிரும். அக்கவுண்ட்ஸ்ல வந்து நமக்கு டே புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட், டிமாண்ட் இது எல்லாமே அதாவது நார்மலா ஒரு ஒரு பான் புக்கிங்க்கு என்னென்ன வேணுமோ P&Lல தொடங்கி நமக்கு ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இது உங்களுக்கு இது டே புக். ஸோ டே புக் பர்டிகுலர் டேல போட்டு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு நீட்டா காமிச்சு கொடுத்துருது. வித் எல்லா வவுச்சர் என்ட்ரியோட சேர்த்து நம்ம கொடுத்துட்றோம். ஸ்டேட்மெண்ட், பிசினஸ் ரிப்போர்ட், டிமாண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது எவ்வளோ டிமாண்ட் இருக்கு நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது, பேலன்ஸ் ஷீட். நார்மலா நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அஃபிஷியலா என்னென்ன வேணுமோ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம குடுத்துறோம். டேலி மாரியே குடுத்துறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அண்ட் நோட்டீஸ் அதாவது நீங்க ஆக்ஷனுக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸ், அந்த லெட்ஜர பிரிண்ட் பண்ணக்கூடிய நோட்டீஸ், இயர் எண்ட் ஒரு இயர் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறதுக்கான நோட்டீஸ். இந்த மாதிரி எல்லா நோட்டீஸும் அஸ் பர் நமக்கு பான் லோ அந்த லா படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் நம்ம இதில பண்ணிக்கலாம். இது போக வந்து நம்ம எஸ்எம்எஸ், வாய்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில வந்து வெரிஃபை பண்ணி குடுத்துறலாம். எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் நம்ம எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கோம். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கான அட்டெண்டன்ஸ், சேலரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். இது போக நீங்க அவங்களுக்கு லாகின் குடுக்கும்போது இந்த மாதிரி இதில போயிட்டு நியூ எம்ப்ளாயி குடுத்து நீங்க வந்து ஸ்டாஃப் ஓட பேரு, கோட்லயே அவங்க பேரே குடுத்துட்டு, அவங்களுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு, அவங்க வந்து சூப்பர் அட்மின்னா அக்கவுண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்ப்பாங்க. எம்டி ரேஞ்சில இருக்கவங்க சூப்பர் அட்மின் ஆப்ஷன் குடுப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆள்னு குடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் பார்க்க முடியாது. பட் லோன் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. இன்னைக்கோட டே புக் அவங்க பார்த்துக்குவாங்க. கலெக்ஷன் அந்த மாதிரி குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் பெண்டிங் அத மட்டும் பார்த்துட்டு அவங்க போய்க்குவாங்க. ஸோ இவங்க இந்த ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சோட அக்சஸும் குடுக்குறோமா, இல்ல பர்ட்டிகுலர் பிரான்ச் அக்சஸ் மட்டும் குடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்க இங்க கீழ செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது லாகின் டைம். ஸோ எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்க லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இங்க குடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயங்கள். இது போக நம்ம இது வந்து மொபைல் ஆப்பாவும் கன்வெர்ட் பண்ணி குடுத்துர்றோம். ஸோ மொபைல் ஆப்லயும் நீங்க இந்த விஷயங்கள வந்து ரிப்போர்ட்ட வந்து ரொம்ப ஈஸியா உங்களால எளிமையா பார்த்துக்க முடியும். இது போக மெயினான விஷயம் நீங்க கேட்கிற கஸ்டமைசேஷன் நீங்க கேட்கிற மாரி நம்ம பண்ணி குடுத்துரலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க் யூ. நீங்க பார்த்துட்டு இருக்க URL வந்து goldfinance.infosys.in. நீங்க டெமோக்கு கால் பண்ணணும்னா 9952292120க்கு கால் பண்ணலாம். தேங்க் யூ.